வணக்கம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிற டீட்டெயில்டு vlog தான் இது. காலையிலேயே நேரமே எந்திரிச்சு, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. காலையில் வீட்டில் மாவு இல்லை, அதனால சாண்ட்விச் தான். இது வீட்டில் நான் பண்ண டொமேட்டோ தொக்கு. இந்த டொமேட்டோ தொக்கு ப்ரெட்டில் தடவிட்டு அதில் இந்த மாதிரி வெள்ளரிக்காயை அடுக்கி சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்போயுமே நான் சாண்ட்விச் பண்ணுறப்ப காரம், இனிப்பு 2 வெரைட்டியுமே பண்ணிடுவேன். ஸோ காரத்துக்கு வந்து டொமேட்டோ தொக்கு, இனிப்புக்கு வந்து ஃப்ரூட் ஜாம் வந்து நான் வீட்டிலையே பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயே கூட இந்த ஜாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக, எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ப்ரெட்டில். யூஸ்வலாக கடையிலேருந்து வாங்குகிற ஜாம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே கட்டி தட்டிட்டு அதோட மல்லு கட்டிட்டு நம்ம போராடுற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் பண்ணுற ஜாம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இன்றைக்கி லன்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை ஒழுங்காக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. இது கடையில் வாங்கின பட்டர் பன் தான், அதையும் நடுவில் கடிச்சிட்டே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கடகடன்னு சாப்பிட்டுட்டே மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அடுப்பில் வந்து பால் காஞ்சிருச்சு. இன்றைக்கி மாவு இல்லை, அதனால தான் சாண்ட்விச்சு. எப்பயுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி லன்ச் ரெடி ஆகிறதுக்கும் லேட் ஆகும், அதனால ஃப்ரூட்ஸையும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து சமையல் வேலைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வைக்கிற வேலை. ஸோ கொஞ்சமாக சாதம், ஏன்னா அது குழைவாக இருக்கணும் சாதம், அந்த சாதம், அதுவும் பருப்பு, துவரம் பருப்பு சாம்பாருக்கு, அது ரெண்டையும் குக்கரில் வச்சாச்சு. அடுத்தது ஊற போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக ஊற போட்டுடலாம். இது பாயசத்துக்கு ஜவ்வரிசி. அடுத்தது இன்றைக்கி நான் மசால் வடை தான் பண்ண போகிறேன், அதாவது பருப்பு வடை. அதுக்கு கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு முக்கிய நாள் அன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அதை கரெக்ட் ஆர்டரில் பண்ணிட்டோன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அடுத்து காய் நறுக்க போகிறேன். இது வேப்பம்பூ இன்றைக்கி வாங்கினேன் பச்சடிக்காக. இது வந்து பட்டர் பீன்ஸு, இந்த தோல் உரிக்கணும். இது வந்து கேரட்டோடு போட்டு ஒரு தேங்காய் போட்ட பொரியல் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் காயெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு நறுக்கிடலாம். ஸோ எப்போயுமே ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஊற போடுறதெல்லாம் ஊற போட்டுட்டு நம்ம வந்து காயை கடகடன்னு நறுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி சமையலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வறுத்துட்ருக்கிறது வந்து கறி பொடி. இந்த பொடி வந்து இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் கறி பண்ண போகிறேன், அதுக்கு வந்து இந்த பொடி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 6-7 வத்த மிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் இல்லை கூட வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுறப்ப. எனக்கு இந்த அளவு போதும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் வானலியில். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். வத்த மிளகாயை கடைசியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும், ஏன்னா மிளகா சட்னி தீஞ்சிரும். அதுக்கப்புறம் லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதே கடலைப்பருப்பு, கொஞ்சம் தனியாக, ஒரு வத்த மிளகா. இது எதுக்கு வறுத்து அரைக்கிறேன்னா சாம்பாருக்காக. ஸோ வறுத்து அரைக்கிறதெல்லாம் வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஆறிட்டுருக்கும். அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வானலியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே, மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போன உடனே நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் கத்திரிக்காய், அதை வந்து அதில் போட்டுட்டேன். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஆர்கானிக் ஃபார்ம். அதில் கிடைக்கிற வரி கத்திரிக்காய். இது வந்து பூச்சி மருந்து இல்லாத கத்திரிக்காய், டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ நான் காய் நறுக்கி வைக்கிறப்பவே கருவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவிட்டு மொத்தமாக எதுக்கு வேணுமோ அதில் போட்டு வச்சுருவேன். ஸோ கருவேப்பிலையும் அதிலேயே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கத்திரிக்காய்க்காக தான் இந்த கறி பொடி பண்ணுறேன் நான். ஸோ இப்போ மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நைஸாகவே பொடி பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து வதங்கிட்டே இருக்குது, அதை கிளறி விடுறேன். ஸோ இந்த கறிப்பொடி போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து வெந்நீர் வைக்கிறேன். இந்த வெந்நீர் கொஞ்சம் தலைச்சி வரும்போது ஜவ்வரிசி ஊறிடுச்சு பாயசத்துக்கு, அதை நான் வந்து அந்த வெந்நீரில் வேக விட போகிறேன். ஸோ கத்திரிக்காய் அதுக்குள்ளே நல்லா வதங்கிடுச்சு, காய் வெந்துருச்சு. ஸோ இது மேலே இப்போ கறிப்பொடி தூவணும். கறிப்பொடி வந்து நல்லா அது மேலே வந்து கோட்டிங் ஆகிருக்கிற அளவு தூவணும். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தூவினேன். ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு நான் வந்து இதை வதக்கிட்டு காமிக்கிறேன். அந்த பொடி வந்து ஒரு கோட்டிங் மாதிரி அதை சுற்றி இருக்கிறப்ப வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பொடியை தூவிட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த பொடியோட பச்சை வாசனை போய் வதங்கிட்டே இருக்கும் கத்திரிக்காய் நல்லா.
ஸோ இப்போ நான் அரைச்சிருக்கிற பொடி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை நான் வந்து அப்படியே பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். எனக்கு எப்பப்போ உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஃப்ரை எல்லாத்துக்குமே வந்து இந்த பொடி யூஸ் பண்ணலாம். அது தவிர தேங்காய் போட்டு பண்ணுற எல்லா பொரியலுக்குமே இந்த பொடி ஒரு ஸ்பூன் கடைசியில் சேர்த்தோன்னா வாசமாக நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி ஊறிடுச்சு, வெந்நீரும் தலைச்சிடுச்சு. ஸோ ஜவ்வரிசியை வந்து இப்போ அந்த வெந்நீரில் போட்டு நான் வேக விட போகிறேன். அவ்வளோதான், கத்திரிக்காய் அதுக்குள்ளே இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக அந்த பவுட்ரு ஃபுல்லாக கத்திரிக்காய் மேலே கோட் ஆகிருக்கு. நல்ல சூப்பரான பொடி போட்டு கத்திரிக்காய் கறி ரெடி. ஸோ இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டே இருக்குது அந்த சைடு. கத்திரிக்காய் வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த வானிலி ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அடுத்த பொரியல் கேரட்டு, பட்டர் பீன்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம், இன்றைக்கி வெங்காயம் போடல. ஸோ இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு கடுகு தாளித்து வேக விட்டுருக்கேன் அதை. ஸோ இந்த வெந்நீரில் வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நான் வடியை போட்டுட்டு பச்சை தண்ணியில் நல்லா ஒரு 3-4 தடவை அலசி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த பொடி எக்ஸ்ட்ரா இருந்ததில்ல கறிப்பொடி, அதை நான் இந்த டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அப்புறம் இப்போ தேங்காயை பல்லாக கீறி மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் துருவல் எல்லாத்துக்கும் எல்லா நிறைய ஐட்டம்ஸ்க்கு தேவை. ஜவ்வரிசி பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து பச்சை தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து 2-3 தடவை நல்லா அலசி, அது மாவாக வரும் அதுலேருந்து, அதை நல்லா அலசி வடியை போட்டுட்டேன். இப்போ வந்து கேரட் வெந்துருச்சு. தேங்காய் துருவல் போட்டு கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேரட் பொரியலை வந்து நான் பாத்திரம் மாற்றிக்கிறேன். எப்பயுமே வந்து 2-3 பொரியல் செய்கிறோன்றப்போ ஒன்று ஃப்ரையாக இருந்தால் இன்னொன்று தேங்காய் போட்ட பொரியல் பண்ணோன்னா அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும்.